ஆண்டவர் இரட்சகருமாக இயேசுவின் இனிதான நாமத்தினால் உங்களை வாழ்த்துகிறேன். இந்த நாள் நம்முடைய ஆவிக்குரிய சிந்தனைக்காக நீதிமொழிகள் 25 அதிகாரம் 11 வசனத்தை நான் வாசிக்கிறேன். ஏற்ற சமயத்தில் சொன்ன வார்த்தை வெள்ளித்தட்டில் வைக்கப்பட்ட பொற்பழங்களுக்கு சமானம். ரைட் டைம், அதாவது ஏற்ற நேரத்துல ஏற்ற வார்த்தையை நமக்கு வெளிப்படும் பொழுது அல்லது வரும் பொழுது அதை நாம் கேட்கும் பொழுது அது எதற்கு சமானம்? ஒரு வெள்ளித்தட்டுல பொற்பழங்களை வைப்பதற்கு ஈக்குவலா அந்த அளவு மேன்மையானது பெரிதென்று சொல்லி வேதம் சொல்லுகிறது. ஆனால் நேரத்தில் ஏற்ற நேரத்தில் சரியான வார்த்தை வரவில்லை, ஏற்ற வார்த்தை வரவில்லை என்று சொன்னால் அனைவருடைய வாழ்க்கையின் ஓட்டங்களே பயத்தினாலும் வேதனையாலும் முடிந்து விடுகிறது. எல்லோருக்கும் ஏதாவது ஒரு காரியத்தில் ஒரு பயம் இருந்து கொண்டுதான் இருக்கிறது. அவர் பயப்படுகிற வேலையில ஒரு தைரியப்படுத்துகிற ஒரு வார்த்தை அல்ல நம்பிக்கை, அந்த வேலையில ஒரு நம்பிக்கை கொடுக்கிற வார்த்தை வரும் என்று சொன்னால் நிச்சயமாகவே அவர்களை தூக்கி நிறுத்திவிடும். ஒரு கப்பல் பிரயாணம், கைதிகள் கொண்டு போகிறார்கள் நாடு கடத்துவதற்காக. அதிலே பவுலும் இருக்கிறார், 276 பேர் இருக்கிறாங்க. கப்பல் புயலிலும் கடல் அலையின் காற்றின் அதிலும் சிக்கிக் கொள்கிறது. தப்பி பிழைப்போம் என்கிற நம்பிக்கை இல்லை. அப்போஸ்தலர் நடவடிக்கைகள் 27 அதிகாரம் 22 25 வரை நீங்க வாசிக்கலாம். அப்பொழுது கர்த்தருடைய தூதன் வந்து பவுலோடு பேசுகிறார். பயப்படாத, திடமனதாயிரு, கப்பல் சேதம் வரும், ஆனா எந்த ஒரு உயிருக்கும் சேதம் வராது. உங்க உயிருக்கு சேதம் வராது, நீங்க கரை சேருவேன்னு சொல்லும் போது அந்த வார்த்தை, சூரியன் தெரியல, இருளா இருக்குது, எந்த திசையில கப்பல் போகுதுன்னு தெரியல, காற்று அடிக்குது, மழை பெய்யுது, எப்படிப்பட்ட தத்தளிக்கிற நேரத்துல அந்த தூதனுடைய வார்த்தை பவுலுக்கு ஒரு நம்பிக்கை கொண்டு வந்துருது. அந்த நேரத்துல வேற யாரும் ஒண்ணுமே பண்ண முடியாது. ஆனா பாருங்க, ரைட் டைம், ஏற்ற நேரம், இந்த வார்த்தை பலனை கொண்டு வருகிறது. நடந்தது என்ன தெரியுமா? அதே மாதிரி கரை சேருகிறது. தப்பி விட்டார்கள், எந்த உயிர் சேதமும் வரவில்லை. இதேதான் ஆண்டவர் செய்கிறார். அநேக நேரத்திலே நாம் சோர்ந்து விடுகிறோம். என்ன செய்வது, எப்படி பண்ணுவது? யாராவது ஒருத்தர் எல்லாமே நெகட்டிவாவே சொல்லுவாங்க. ஐயோ இந்த வியாதியா, அது கஷ்டம், ஐயோ இவ்வளவு பணம் நஷ்டமாயிடுச்சா, இனி எழுந்திருக்க முடியாது, இந்த தொழிலா இனி முன்னேறாது, இனி இங்க வேலையும் உனக்கு கிடைக்காது, உனக்கு திருமணமே ஆகாது, வயதாயிற்று, அது இத்தனை வருஷம் கல்யாணம் ஆயிடுச்சுதா, குழந்தை இல்லையா, இனி கஷ்டம் தான், இப்படிதான் சொல்லுவாங்க அந்த நேரத்துல. ஆனா ஆண்டவர் சரியான நேரத்துல சரியான வார்த்தையை கொடுப்பாரு. அந்த வார்த்தையில வல்லமை இருக்குது. ஒரு முறை குறிப்பிட்ட ஒரு நபர் மருத்துவமனையில் அட்மிட் பண்ணிருக்கிறாங்க. 48 hours கழிச்சு தான் சொல்ல முடியும் டாக்டர் சொல்லிட்டாங்க. இந்த குடும்பத்தாருக்கு ரொம்ப துக்கம். ஒரு நாள் போயிடுச்சு, 24 hours, இன்னும் 24 hours. அப்ப அந்த நிலைமை எப்படி இருக்கும்? பதட்டமா, டாக்டர்ஸ் வந்துட்டு போகும்போதெல்லாம் என்ன சொல்லுவாரு, காத்துட்டு இருக்கிறாங்க வெளியே வெயிட்டிங் ரூம்ல. ஆண்டவர் நோக்கி, ஆண்டவரே ஒரு வார்த்தை பாசிட்டிவா எங்களுக்கு சொன்னா நல்லா இருக்குமே. அடுத்தால் அதே மாதிரி எதிர்பார்த்தபடி டாக்டர் வெளியே வரும்போது, பயப்படாதங்க, அபாய கட்டத்தை அவர் தாண்டிட்டாரு, எண்ணி பிழைச்சுக்குவாரு. இந்த ஒரு வார்த்தை என்னாச்சு தெரியுமா? இவங்களுக்கு ஒரு பெரிய பூஸ்டா இருந்துச்சுதான். அந்த டைம்ல நாங்க சாப்பாடு இல்லாம தான் கடந்தோம், பட்டினியா தான் கடந்தோம், எங்களுக்கு மனசே இல்ல, தூக்கம் இல்லாம தான் கடந்தோம், பலனற்று போய் தான் கடந்தோம், எல்லாமே இருளாகத்தான் தெரிஞ்சது. என்ன செய்ய போறோன்னு கூட எங்களால தெரியல, என்ன செய்யணும்னு தெரியல. ஆனா அந்த வார்த்தை எங்கள் கண்களை தெளிய வச்சிருச்சு. சரீரத்துக்குள்ள சாப்பிடாமலே ஒரு பலனை கொண்டு வந்துருச்சுது. இந்த வார்த்தையினால் நாங்க தைரியமாயிட்டோம். அதே மாதிரி விசுவாசம் எங்களுக்குள்ள பெருகிருச்சுது. அந்த நம்பிக்கை பெருகின உடனே ஆண்டவரை துதிக்க ஆரம்பிச்சோம். அதுவரை புலம்பணும், பயந்தோம், தடுமாறணும், எதெல்லாமோ இல்லாததெல்லாம் நடக்கக்கூடாதெல்லாம் நடந்துருமோன்னு சொல்லி கவலைப்பட்டோம். ஆனா எல்லாமே மறைஞ்சு போச்சுதுங்கிறாங்க. அவண்ணமாகவே அந்த சகோதரர் கண் விழித்தார், கர்த்தர் அற்புதத்தை செய்தாரு, எல்லா சூழ்நிலையும் மாத்திட்டாரு. ஏற்ற நேரத்தில் சொல்லப்பட்ட வார்த்தை. நம்முடைய வார்த்தைகள் எப்படி இருக்குது? ஏற்ற நேரத்தில் ஆண்டவர் நம் மூலமா பேச விரும்புறாரு, தூதன் மூலமா பேச விரும்புறாரு, ஏன் அவரே பேசுவாரு. அந்த வார்த்தை வல்லமை உள்ளது. வெள்ளித்தட்டில் வைக்கப்பட்ட பொற்பழங்களுக்கு சமானமா. அந்த கிருபையை கர்த்தர் கொடுக்க விரும்புகிறார். ஜெபிப்போம். அன்பின் தகப்பனே, இந்த புதிய நாளை கொடுத்திருக்கீங்க, உள்ளத்தின் ஆழத்தில் நன்றி செலுத்துகிறோம். ஒரு வார்த்தையில எவ்வளவு வல்லமை இருக்கிறங்கிறத வார்த்தையின் மூலமா நாங்க அறிந்து கொள்கிறோம்ப்பா. இந்த நாளில் எங்கு பார்த்தாலும் வேதனைப்படுத்துகிற, நம்பிக்கை இழக்கிற, விசுவாசத்தை குலைத்து போடுகிற அல்லது வாழ்க்கையை அழிக்கிற வார்த்தைகள் தான் அதிகமாக சொல்லப்படுகிறது. ஏற்ற நேரத்துல ஏற்ற வார்த்தை கிடைக்காத காலகட்டத்துக்குள்ள வந்துட்டோம். நாங்களும் அப்படி இராதபடி உம்முடைய வாயாக இருந்து உம்முடைய வார்த்தை கொடுக்கிறவர்களாக ஏற்ற நேரத்துல ஏற்ற வார்த்தைகளை கொண்டு போய் ஏற்றவர்களுக்கு கொடுக்க நீர் உதவி செய்யும். தாழ்த்தி ஒப்பு கொடுக்கிறோம். அதனால சோர்ந்து போய் நம்பிக்கை இழந்து போய் இருக்கிற பிள்ளைகளை நீர் கண்ணோக்கி பார்ப்பீராக. மருத்துவமனையில பலவீனத்தோடு போராடுகிற பிள்ளைகளை கண்ணோக்கி பார்ப்பீராக. மருத்துவர்கள் கைவிட்ட நிலைமையில் இருக்க பிள்ளைகளுக்கு வார்த்தையை அனுப்பி பிழைத்திருக்க பண்ணுவீராக. அற்புதங்கள் நடக்கட்டும், அதிசயங்கள் நடக்கட்டும், சூழலை மாறட்டும், பிள்ளைகள் சந்தோஷத்தால் நிரப்பட்டும்.
கிருபை உண்டாக முடியாய் தாழ்த்தி ஜெபிக்கிறேன். துதிகனமை ஏற்றுக்கொள்ளும் இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமேன், ஆமேன். ஏற்ற நேரத்துல வார்த்தை கொடுத்து நம்மை தூக்கி நிறுத்த ஆண்டவர் வல்லவராய் இருக்கிறார். அப்படியே செய்வார். சிந்தனையோடு நாளை தொடருவோம். மீண்டுமாய் நாளை தினம் சந்திப்போம்.